ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். அத்தியாயம் 6. மரணத்தை வெல்லும் யோகா. பிரம்மா நான் அவனது இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்று விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் உண்மையில் அந்த வீட்டில் தங்கவில்லை என்றும் தனது சுதந்திரத்தை காத்துக்கொள்ளவும் தன் சுதந்திரத்தை பாதுகாக்கவும் பின்புறம் உள்ள தோட்டத்தில் ஒரு அறையை குடிசையாக அமைந்திருப்பதாகவும் அவர் என்னிடம் கூறினார். அதன்படி மற்றும் நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஆவலுடன் நான் ஒரு மதியம் வீட்டிற்கு வருகிறேன். கட்டிடம் ஒரு தூசி நிறைந்த தெருவில் நிற்கிறது. இது பாழடைந்த மற்றும் புறக்கணிக்கப்பட்ட காற்றை கொண்டுள்ளது. நான் பழங்கால வெள்ளையடிக்கப்பட்ட கட்டிடத்திற்கு வெளியே சிறிது நேரம் நின்று அதன் மரத்தாலான மேல்தளத்தை ஆய்வு செய்கிறேன். அதன் சார்பு ஜன்னல் நமது இடைக்கால ஐரோப்பிய வீடுகளை மிகவும் நினைவூட்டுகிறது. என்னை எதிர்கொள்ளும் கனமான பழைய கதவை நான் தள்ளுகிறேன். இது அறைகள் மற்றும் பத்திகள் வழியாக ஒரு சத்தமிடும் எதிரொலியை அனுப்புகிறது. ஒரு வயதான பெண்மணி தாயின் புன்னகை முகத்தில் பறந்து விரிந்து ஏறக்குறைய ஒரேடியாக தோன்றி என் முன் மீண்டும் மீண்டும் குனிகிறாள். நாங்கள் ஒரு சமையலறை வழியாக பின் தோட்டத்திற்கு வெளிவரும் வரை அவள் என்னை ஒரு நீண்ட இருண்ட பாதை வழியாக அழைத்துச் செல்கிறாள். நான் முதலில் கவனிப்பது ஒரு பறந்து விரிந்து கிடக்கும் புங்கர் மரத்தையும் அதன் கிளைகளில் பாதுகாத்து நிழலின் கீழ் ஒரு பழங்கால கிணற்றையும். அந்த பெண் என்னை கிணற்றின் மறுபுறத்தில் ஒரு குடிசைக்கு அழைத்துச் செல்கிறார். மேலும் மரத்தின் நிழலில் சிலவற்றை பெரும் அளவுக்கு அதற்கு அருகில் இருக்கிறார். இது மூங்கில் தூண்கள், மெல்லிய மர குறுக்கு கற்றைகள் மற்றும் ஓலைகளால் ஆன புல் கூரை ஆகியவற்றால் லேசாக கட்டப்பட்டுள்ளது. பிரம்மாவின் முகத்தை போலவே கருப்பு நிறமாக இருக்கும் அந்த வயதான முதியவள் பார்வைக்கு உற்சாகமடைந்து அதிர்வுறும் தமிழ் வாக்கியங்களில் வரிசையில் வெடித்து வெளிப்படையாக குடிசையில் முன்னாடி உரையாற்றுகிறார். உள்ளிருந்து ஒரு இசைக்குரல் பதில் அளிக்கிறது. கதவு மெதுவாக திறக்கிறது. யோகி முன்னாடி வருகிறார். பின்னர் அன்புடன் என்னை அவரது எளிய துறவரத்திற்குள் இழுக்கிறார். அவர் கதவை மூடுவதை தவிர்க்கிறார். அந்த விதவை பெண் அடுத்த சில நிமிடங்களில் நுழைவாயிலில் இருந்தாள். அவள் கண்கள் என் மீதே ஒட்டிக்கொண்டு இருந்தன. அவள் முகம் விவரிக்க முடியாத ஆனந்தத்தில் இருந்தது. நான் என்னை ஒரு சாதாரண அறையில் காண்கிறேன். ஒரு தாழ்வான குஷன் இல்லாத இடம் சுவருடன் நிற்கிறது மற்றும் முரட்டுத்தனமான செய்யப்பட்ட மர பெஞ்சுகள், காகிதங்கள் சிதறி கிடக்கின்றன. ஒரு மூலையில் இருக்கிறது பெரிதும் துரத்தப்பட்ட பித்தளை நீர் பானை. கூரை கற்றை ஒன்றிலிருந்து ஒரு கயிற்றில் தொங்குகிறது. தரையில் ஒரு பெரிய மேட் அதனால் மூடப்பட்டிருக்கிறது. நீங்களே உட்காருங்கள். பிரம்மா தரையை நோக்கி கையை அசைக்கிறார். உங்களுக்கு வழங்க எங்களிடம் நாற்காலிகள் இல்லை. மன்னிக்கவும். நாங்கள் அனைவரும் பாயில் அமர்ந்து கொள்கிறோம். பிரம்மாவை சுற்றி அமர்கிறோம். நானும் என்னுடன் தன்னை இணைத்து கொண்டு இப்போது மொழி பெயர்ப்பாளராக செயல்படும் ஒரு இளம் மாணவர் ஆசிரியர். ஒரு சில நிமிடங்களுக்குள் வயதான அந்த விதவை புறப்பட்டு பின்னர் ஒரு பானை தேநீருடன் திரும்புகிறார். அது மேசைக்கு பதிலாக பாயில் பரிமாறப்படுகிறது. அவள் மீண்டும் புறப்பட்டு பிஸ்கட், ஆரஞ்சு பழங்கள் மற்றும் வாழைப்பழங்கள் ஆகியவற்றுடன் மீண்டும் திரும்புகிறார். அவை பித்தளை பாத்திரங்களில் இருக்கின்றன.
இந்த இனிமையான சிற்றுண்டிகளை நாங்கள் சாப்பிடத் தொடங்கும் முன் பிரம்மா மஞ்சள் சாமந்தி மலர் மாலையை உருவாக்கி என் கழுத்தில் தொங்கவிடுகிறார். நான் ஆச்சரியப்படுகிறேன் மற்றும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இந்த இந்திய வழக்கம் பொதுவாக புகழ்பெற்ற நபர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் அறிவேன். மேலும் அந்த உன்னத பிரிவில் நான் என்னை ஒருபோதும் சேர்த்து கொள்ளவில்லை. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் தொடரும். ரமா ரமா பூ போட்டு.